அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, மஸ்ஜித் நபவியின் முற்றத்திலிருந்து ஒரு சிறு குழந்தையின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அதை பார்த்த ஒவ்வொருவரையும் பிடித்து ஆட்டும் ஒரு காட்சி இது. இந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்ரு முபாரக்கை நோக்கி விரல் நீட்டி அழுகிறாள். அந்த அழுகை பார்ப்பவர்களையும் சேர்த்து அழவைக்கும். அவளுடைய அழுகையின் காரணம் மிகவும் வித்தியாசமான ஒன்று. அதில் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஒருவருக்கு இவ்வளவு தன் நபியை நேசிக்க முடியுமா என்று. இந்த வீடியோவில் அந்த குழந்தை சொன்ன விஷயங்கள், அதன் முழு அர்த்தத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயம் பார்க்க வேண்டும். طيب بتبكي ليه؟ احنا ما هندي جنبه حنخش نزوره. بتبكي ليه؟ أنا اشتقت له. احنا جنبه صلى الله عليه وسلم. خلاص لما نبكي على اساس نزوره نسلم عليه ونقول له السلام عليك يا رسول الله، السلام عليك يا حبيب الله. طيب أنا عارف بكيت ليه؟ ليه؟ عشان هو ميت. ميت لكن مع ربنا، قاعد مع ربنا فوق في حته حلوه اسمها الجنة. اسمها الجنه. ايوه قاعد جنب ربنا الرسول صلى الله عليه وسلم. ولا فوق؟ ها؟ فوق مع ربنا عشان هو زول كويس. هو يعني لو جيت أكيد ولا إنه أكيد ما عنده أكيد صلى الله عليه وسلم بيجي يقول له وديك أكيد. ايوه يعني صلى الله عليه وسلم طيب. طيب شديد. أنا بتسميه رسول الله. صلى الله عليه وسلم. حبيبي. நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு சிறிய குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவ்லாவை நோக்கி விரல் நீட்டி அழுகிறாள். அவள் ஏன் அழுகிறாள்? உண்மையில் நண்பர்களே, இதை கேட்டால் உங்கள் ரோமகூபங்கள் எழுந்து நிற்கும். நாம் எல்லாம் இந்த உலகில் வந்து இவ்வளவு காலமாகிவிட்டதே. ஆனால் ஒருவேளை நாம் யாரும் இப்படி சிந்தித்திருக்க மாட்டோம். இந்த குழந்தை சூடானில் இருந்து வந்தவள். மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்திற்காக வந்திருக்கிறாள். பண்டிதர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். யாரேனும் முத்து நபியின் கப்ரு முபாரக்கை ஜியாரத் செய்தால் அவன் முத்து நபியை நேரில் சந்தித்தது போலாகும். இந்த குழந்தையிடம் அவளுடைய உம்மா சொல்லியிருக்கலாம், வானாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய போகலாம் என்று. அவள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், அங்கு ஒரு சிம்மாசனம் இருக்கும், அதில் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், எனக்கு அவர்களை பார்க்க முடியும் என்று. ஆனால் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்ரு முபாரக் இருக்கும் என்று அந்த குழந்தை கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்று உம்மா அவளிடம் சொன்னபோது அதை கேட்டு அந்த குழந்தை பொத்தி பொத்தி அழ ஆரம்பித்தாள். ரவலா ஷரீஃபை நோக்கி விரல் நீட்டி அவள் அழுது கொண்டு உம்மாவிடம் கேட்கிறாள், நபி எங்கே போனார்கள்? அப்போது உம்மா அவளிடம் சொன்னாள், அவர் அல்லாவின் அருகில் ஜன்னத்தில் போய்விட்டார். இதை கேட்டு அந்த குழந்தை மீண்டும் நிரபராதியாக கேட்கிறாள், அவர் கீழேயா அல்லது மேலேயா? என்ன ஒரு நிரபராதி முறை! இந்த குழந்தை அழுவது என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னால் இல்லையே என்று நினைத்துதான். நாமும் நீங்களும் இந்த உலகில் இவ்வளவு காலம் வாழ்ந்தோம். நமது வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இல்லையே என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அழுததுண்டா? கஷ்டம். எனக்கு அவர்களை பார்க்க முடிந்திருந்தால், அவர்களை பின்தொடர்ந்து நடக்க முடிந்திருந்தால் என்று நினைத்து இந்த குழந்தை போல பொத்தி பொத்தி அழுத ஒரு நிமிடம் நமது வாழ்க்கையில் இருந்ததா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிஹலிகா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முத்து நபியின் அருகில் செல்லும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் அளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.